வாதிகள் தானே. இலங்கையில ஒரு கபர் வணங்கி கூட இல்லையா? ஏண்டா கபர் வணங்கி மட்டுமா இந்த நாட்டில் இல்ல, கங்காராமைக்கு போற அசாத் சால்ற குடும்பம் வரைக்கும் இந்த நாட்டில் தான் இருக்குது. போனாங்களா இல்லையா? அசாத் சாலிட ஃபேமிலி அசாத் சாலிய தூக்கி உள்ள போட்டுட்டான். எதுக்குள்ள போட்டான்? அதெல்லாம் தப்பா? உள்ள போட்டதெல்லாம் தப்பு கிடையாது. அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு தேவைப்பட்டால் விமர்சிப்போம். உள்ள போட்டது எதுக்கு? அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு தீவிரவாத வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். ஆயுதம் ஏந்துவோம் என்றது எவன் சொன்னாலும் தப்புத்தான். அதை நாமும் கண்டிக்கிறோம். ஆயுதம் ஏந்த முடியாது, ஆயுதம் ஏந்த கூடாது. ஒரு நாடு சுதந்திரமாக இயங்கும் போது ஆயுதம் ஏந்துவோம் என்றதுனால தூக்கி உள்ள போட்டான்ல. உள்ள போட்டா வாப்பாவை விடுதலை செய்யணும்னு மகளும், புருஷனை விடுதலை செய்யணும்னு மனைவியும் கங்காராம விகாரையில போய் பூஜை, கோதி பூஜை, அதுக்கு பேர் என்ன? கோதி பூஜையா. பூத்தட்டை கையில வச்சுக்கிட்டு போய் பூஜை பண்றாங்க. இந்த செய்தியை நியூஸ் ஃபர்ஸ்ட் அவன் போட்டு பிளாஷ் பண்ணினதோட மகள் வந்து விளக்கம் கொடுக்கிறா. ஐயோ நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நாங்கெல்லாம் அப்படி போகல, நாங்க கங்காராமைக்கு எங்களை சும்மா தான் கூப்பிட்டாங்க. அங்க போனோமா திடீர்னு கையில வந்து பூத்தட்டை வச்சு விட்டான். அதை வைக்க இடம் இல்லாம தான் கூட பூசாரிட்ட கொடுத்தோம். உனக்கு கங்காராம கீழ் மாடியில வைக்கிறதுக்கு ஒரு சுத்து கூட கிடைக்கல, ஒரு கல்லு கூட கிடைக்கல. அதுக்கும் எப்படி அதை கொண்டு கொடுக்கிறதுக்கு மலர் தட்டை எடுத்துட்டு மேல் மாடி படியேறி போய் பூஜை செய்யற ஆந்திருட்ட தான் கொடுக்கணுமா? வைக்க இடம் இல்லையா? கொடுத்துட்டு அப்படி நிக்கிறா. வாப்பா வெளியே வரணும் என்று ஆந்திரு பூஜை பண்றாராம். நம்ம சொந்தம், என்ன சொந்தம்? சொந்தம் தானே, சகோதரி. கேட்டா இஸ்லாமிய சகோதரியை இப்படி விமர்சிக்கலாமா? இவளெல்லாம் இஸ்லாமிய சகோதரியா? அஸ்ரப், அமைச்சர் அஸ்ரப் இந்த பக்கத்துல உங்க ஊர் ஏரியாவுல, அது என்ன ஏரியா? இந்த மலர் தட்டோட போனாரே தீகவாபி பிரச்சனைக்கு அமைச்சர் அஸ்ரப் மலர் தட்டை எடுத்துக்கொண்டு சென்றார் என்பதற்காக ரியால் மௌலவி தலைமையில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா அமைச்சர் அஸ்ரப்புக்கு முர்த்தத் ஃபத்வா கொடுத்தது. அமைச்சர் அஸ்ரப்புக்கு முர்த்தத் ஃபத்வா கொடுத்தீங்களே, அசாத் சால்ற ஃபேமிலிக்கு என்ன ஃபத்வா கொடுப்பீங்க? கொடுத்தீங்களா? ஏழுமா? இவங்களோட சேர்ந்து கொண்டு தேசிய சூறான்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் உள்ள வரணுமா? எல்லாரும் வா, காட்டி கொடுக்கிறவனை கூட்டி வைத்துக் கொண்டு மசூரா செய்வதற்கு. யாரு? நம்ம சமூகத்தை காட்டி கொடுக்கிற கபரு வணங்கிய கூட்டி வச்சுக்கிட்டு மசூரா பண்ணணுமா? அந்த சூரா கவுன்சிலுக்கு ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் வந்து இணைந்து கொள்ளுங்கள். என்ன சொன்னோம்? எந்த காரணம் கொண்டும் இணைய மாட்டோம். இந்த சமூகத்திற்காக தனித்தின்று போராடினாலும் போராடுவோம்.